கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம். மாம்சத்தின் கிரியைகள் இந்த இடத்துல இன்று முதலாவதாக பார்க்கக்கூடிய பகுதி வேசித்தனம். மாம்சத்தின் கிரியையாகிய வேசித்தனம். வேசித்தனம் என்றால் என்ன என்றால் வேஷம் தரித்து செய்யக்கூடிய கிரியம். அதாவது வேசித்தனம் என்றால் திருமண பந்தத்திற்கு வெளியே திருமணமான அல்லது திருமணமாகாத நபர்களுக்கு இடையே நடைபெறும் உடலுறவை குறிக்கும் ஒரு சொல். புரிஞ்சுக்கணும். வேசித்தனம்ங்கிறது கணவனும் மனைவியும் செய்கிற தாம்பத்திய உறவு அல்ல. வேசித்தனம் கணவனை அல்லாமல் வேற மனிதனிடம் செய்யக்கூடியதும் மனைவி அல்லாமல் வேற பெண்ணிடம் செய்யக்கூடியதுதான் வேசித்தனம். கணவனிடம் நல்ல மாதிரி நடிச்சுக்கிறது. நான் எந்த ஒரு அதாவது பழத்தை சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு நான் எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு, அதுதான் வேசித்தனம். இது வரத்தமை, விபச்சாரம், ஒழுக்கக்கேடான பாலியல் செயல் அல்லது கள்ள தொடர்பு என அழைக்கப்படுகிறது. அதுல செமையா ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது என்னது? கள்ளக்காதல். எங்க மனசுக்கு பிடிச்சிச்சு நாங்க செஞ்சோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, என் வாழ்க்கை நல்லா அமையல, எனக்கு நல்ல கணவர் அமையல, நான் விரும்பின போல கணவர் அமையல, அதனால நான் விரும்பினதை தேடி போய்கிட்டேன். இதுதான் வேசித்தனம். கணவனை ஏமாத்திட்டு, வீட்டுல அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு, மனைவியை ஏமாத்திட்டு, பிள்ளைகளை ஏமாத்திட்டு நீ பாட்டுதான் செய்யற பாவம். அந்த பாவத்துக்கு இன்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. அது ஒரு ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம். இதற்கு வெளியே நடைபெறும் பாலியல் உணர்வு குறிப்பாக இது பார்வையில் தப்பானதாக பார்க்கப்படுகிறது. மோரல் ரிலிஜியஸ், அதாவது பார்வையில தவறானதாக. திருமண பந்தத்துக்கு வெளியேனா திருமணம் பண்ணாமலே திருமணம் பண்ண கணவனையோ அல்லது திருமணம் பண்ண மனைவியையோ தவறாக செய்வது, இதுதான் மற்ற மனிதர்களுடைய தவறான பார்வை. இது என்னவென்றால் வேசித்தனம். இந்த வேசித்தனம் பைபிள் எப்படி போட்டிருக்கிறால் மாம்சத்தின் கிரியை என்று போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் வேசி ஆழமான படுகொலி. அப்படி என்றால் உன்னை பாதாளத்துல கொண்டு போய் விடுறது அவதான். மரணம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். புரிஞ்சதுல? அதனால இந்த பாவங்கள் செய்கிறவர்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய கோபம் அவர்களுக்கு நிச்சயம் வரணும். இந்த பாவத்தை தேவன் அருவருக்கிறார். அது நம்பிக்கை துரோகத்தை தேவன் அருவருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவரிடம் மனங்கால் படிட்டு இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீ செய்கிற பாவத்திற்கு உன் பிள்ளைகள் தான் பலிகடாக ஆகுவார்கள். உன் பிள்ளைகளுக்கு தான் அந்த சாபம். உன்னோட பிள்ளைகள், உன் தலைமுறைகள் தான் பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட பாவம் செய்யாதபடி நீங்களும் நானும் ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று எச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிவதினால் ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அந்த வேசித்தனம் என்னும் பாவத்திலிருந்து விலகி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும்.